நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து இவங்க ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் டொமஸ்டிக் பவுலர். அவரு யாருன்னா யஸ்ராஜ் புஞ்சான்னு சொல்லிட்டு கேஎஸ்சி மகாராஷ்டிரா பீப்புள் நடந்துச்சுல, அங்க வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு லெக் ஸ்பின்னர். அவரு ஒரு ப்ராஸ்பெக்டா பார்க்கலாம். நம்ம கூட வீக்லிபிடியால வந்து ஒரு டீம் வந்து ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்சிபி தான் அந்த ஸ்கவுட் பண்ண டீம். ஸ்கவுட் பண்ணி ட்ரையல்ஸ் எல்லாம் ஆட வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எக்கி முத்து டிஎன்பிஎல்ல அவர் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஃபாஸ்ட் பவுலர். அது மட்டும் இல்லாம இந்த UP20 வினீத் பன்வார் ஆல்ரெடி அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஆல்ரெடி இவர்கிட்ட அபிநந்தன் சிங்னு லக்னோ ஃபால்கன்ஸ் வந்து போன சீசன் சைன் பண்ணாங்க. அவர் இன்னும் ஸ்குவாட்ல தான் இருக்காரு. வினீத் பன்வார் எடுத்தாருன்னா அவர் ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுவார். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து இந்த நவ்தீப் சைனி ஆர்சிபி ஆல்ரெடி ஆடின பிளேயர் தான். இப்போ ரீசெண்டா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டெல்லி பிரீமியர் லீக்ல. சோ அவர் கூட ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இல்லன்னா முன்னாடி சொன்ன அதே லிஸ்ட் திரும்ப வரும். சிவம் மாவி, கார்த்திக் தியாகி அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 2-3 பேர் எடுத்து வச்சு இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இவங்களுக்கும் தான் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லெஃப்ட் ஆர்ம் பவுலர் எஸ்தேல் போறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேணும்னா நீங்க வந்து கேகேஆர் இப்போ சக்காரியா வந்து ரிலீஸ் பண்ணா கூட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சக்காரியா ஆட வைக்கிற அளவுக்கு கண்டிப்பா இடம் இல்ல. அப்படின்ற பட்சத்துல கேகேஆர் அவங்க ரிலீஸ் பண்றாங்க, சக்காரியாவை ரிலீஸ் பண்றாருன்னா தாராளமா ஆர்சிபி வந்து யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அது இல்லாம நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான்.